சட்ட ஒழுங்கை சரி செய்வார். எப்படி? 41 பேர் செத்தபோது, ஒருத்தர் போய் பக்கத்துல ஓட நின்னு ஒரு பூ எடுத்து போட்டு மூட முடியல. கட்சிக்காரன கூப்பிட்டு செத்தவனுக்கு வந்துட்டு ஒரு மாலை போடுறான்னு சொல்ல முடியல. சொந்த கட்சி கொடி உனக்காக செத்தவனுக்கு கட்சி கொடிய போர்த்தி இறுதி அஞ்சலி செலுத்த முடியல. ஏன்? 41 பேர் செத்த மரணங்கிறது உங்களுடைய குற்ற உணர்ச்சி. உள்ள போக முடியலங்கிறத தடுத்து நிறுத்துது. அந்த கட்சியினுடைய ஒழுங்கே உங்களால சரி செய்ய முடியல. அதோட நின்னுச்சான்னாக்க அந்த டெத் டோல் இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு தேதியில 51 பேர். ஏன்? கட்சியே ஒழுங்குல இல்ல. அப்புறம் எங்க இருந்து நீங்க சட்ட ஒழுங்கை நீங்க உண்டாக்குவீங்க? லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவோம். எப்படி ஒழிப்பீங்க? லஞ்ச ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? லாட்டரி மாட்டின பக்கத்துல வச்சுக்கிட்டு, லாட்டரி கடையில இருந்து வர்ற வருமானத்தை வச்சுட்டு நாங்க வந்துட்டு லஞ்ச ஊழலை ஒழிப்போம். வேற எப்படி ஒழிப்பீங்க? நாங்க செங்கோ இட்டையனை வச்சுக்கிட்டு லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவோம். இல்லங்க வேட்பாளர்லாம் எப்படி பிடிப்பீங்க? இன்னைக்கு தேதியில அதிமுக ஒரு பகுதியை வந்துட்டு ஒரு தொகுதியை கூட்டணி கட்சி ஒதுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இதுல உழைத்து நின்னு கொண்டிருந்த அதிமுக வேட்பாளரை எங்க பக்கம் இழுத்துக்குவோம். இழுத்துக்கிட்டு அவரை வந்துட்டு நாங்க வேட்பாளரை அறிவிச்சிருவோம். அறிவிச்சுட்டு லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவோம்.